ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். கப் கேக் செய்யல பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து அந்த பொங்கி வழிஞ்சிடும். அந்த கப் கேக் பெர்ஃபெக்ட்டா நிக்காது. இல்லாட்டி என்ன பண்ணும் அப்டின்னா, நல்ல புஸ்ஸுன்னு வந்துட்டு அப்படியே அமுங்கி போயிடும். அந்த மாரி இல்லாம ஒரு பெர்ஃபெக்ட்டான கப் கேக் டீ கப் பேக்கரி ஸ்டைல்ல எப்படி செய்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து நம்ம கப் மெஷர்மென்ட் வச்சு தான் செய்ய போறோம். நம்ம கப் மெஷர்மென்ட் போடையில நெறைய பேரு கிராம் அளவுல கேட்குறீங்க. கீழ வந்து 1 கப் மைதா, 1 கப் சுகர்லாம் எவ்வளோ அளவு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன். கப்ல மாவு எடுக்கையில எப்போதுமே இந்த மாரி தலைய தட்டி எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதுல 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். 1 டீஸ்பூன் சேர்க்க வேண்டாம். 1 டீஸ்பூன் சேர்த்தீங்க அப்படின்னா, அந்த கப் கேக் கொஞ்சம் பொங்கி வழியும். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இத நல்லா சலிச்சு விட்டுக்கணும். இத 2 தடவ சலிச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. இந்த மாரி சலிக்கிறதுக்கு காரணம் வந்து மிக்ஸ் ஆகுறது மட்டும் இல்லங்க. மாவும் லைட்டா ஆகும். கப் கேக் ரொம்ப நல்லா வரும். 3/4 கப் அளவுக்கு சுகர். சீனி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பருஞ்சீனியா இருக்கு. அதனால மிக்ஸில பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். 3 முட்டை. முட்டை எடுக்கையில எப்போதுமே தனித்தனியா உடைச்சு எடுத்துக்கோங்க. ஓவன 180 டிகிரிக்கு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க சுகர் சேர்த்துக்கலாம். இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். முதல்ல நான் வந்து விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பீட்டர் வச்சு பண்ணிக்க போறேன். எந்த அளவுக்கு இத பீட் பண்ணிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு கேக் சாஃப்ட்டா கிடைக்கும். 1/2 கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய், ரிஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். வாசனை இருக்கக்கூடாது. இத லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு எசன்ஸ் சேர்த்துக்கணும். நார்மலா பேக்கரியில பார்த்தீங்கன்னா, வெனிலா எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ் 2மே மிக்ஸ் பண்ணி சேர்ப்பாங்க. 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கிட்டா, உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். இல்ல உங்களுக்கு வெனிலா ஃப்ளேவர் மட்டும் போதுன்னா, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இத மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம சலிச்சு வச்சிருக்கோம் பாருங்க மாவ. இத கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜென்டிலா தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்க ஸ்பேச்சுலா வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். விஸ்க வச்சு மிக்ஸ் பண்றீங்கன்னா, அழுத்தி கலக்காம லைட்டா கலந்துக்கோங்க. மாவ 3 பேட்சா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணாலும் சரி, விஸ்க் யூஸ் பண்ணாலும் சரி, ஜென்டிலா தான் யூஸ் பண்ணணும். ஒரே சைடா ரொட்டேட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஃபைனலா கட்டியான பால் ஒரு 1/4 கப் போல சேர்த்துக்கோங்க. நெறைய சேர்க்கக்கூடாது. பால் நெறைய சேர்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆயிரும். இதையும் ஜென்டிலா லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கப் கேக் டின் எடுத்திருக்கேன். அதில வந்து நான் லைனர் போட்டுட்டு பண்றேன். கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும். நான் இன்னைக்கு டூட்டி ஃப்ரூட்டி எதுவுமே சேர்க்கல. இப்படியே எடுத்து நம்ம பேக் பண்ணிடலாம். மிடில் ரேக்ல வச்சுக்கலாம். பேக் மோட்ல ஒரு 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டான கப் கேக் ரெடி ஆயிடும். நான் நார்மலா பேக் மோட் வச்சு எடுத்திருக்கேன். மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலர் வேணும்னு நினைக்கிறவங்க, ஃபைனலா ஒரு 2 நிமிஷம் வந்து டோஸ்ட் மோட் அல்லது கிரில் மோட் வச்சு எடுங்க. நல்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான கலர் கிடைக்கும். நீங்களும் இதே அளவுகளோட கப் கேக் ட்ரை பண்ணி பாருங்க. ரிசல்ட் எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நெறைய பேக்கிங் ரெசிபீஸ் போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு பேக்கிங் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட் எது வேணும்னாலும் கீழ வாட்ஸ்அப் நம்பர் குடுக்குறேன். நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க் யூ.